بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين صدق الله العظيم. ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم சிலவங்க சும்மா மகளூபி என்ற கைரில் மகளூபி உங்களோட சூரத்துல் ஃபாத்திஹாவே கூட கைரில் மக்பூபி வாது இப்படி எனக்கு தொண்டையில வாயை வச்சிங்கண்டா கையை வச்சிங்கண்டா மக்பூ எனக்கு அப்படியே வெடிக்கும் غير المغضوب عليهم ولا الضالين சும்மா வலல்லாலின் இல்லை வலப் அதே மாதிரி அந்த கையை வச்சா அப்படியே டப்புண்டு வரும் வலல்லாலின். சூரத்துல் ஃபாத்திஹாட விஷயத்தை கொஞ்சம் பாரமா எடுங்க. ஏண்டா லேசான விஷயம் இல்லைங்கிற தொழுகைகள் நாசமாயிடும், வேற ஒன்றுமே. தொழுகைகள் நாசமாகப்படாதுங்கிறதுக்கு தான் நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்றேன், சூரத்துல் ஃபாத்திஹாட விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுங்க. தனித்தனியாவது உலமாக்களை பிடிச்சி எப்படியாவது திருத்திக் கொள்ளுங்க. ஏண்டா ஒரு எழுத்து பிளண்டாலும் சூரத்துல் ஃபாத்திஹா கூட. சூரத்துல் ஃபாத்திஹா இல்லையா, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி உம்மில் கிதாப், தொழுகையே கூட. புகாரிட ஹதீஸ். ஆகையால கொஞ்சம் கவனம் எடுங்க இன்ஷா அல்லாஹ். கைர். அல்லாஹ்வுடைய கிருபையால கடைசியாக நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 4வது வசனம் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். இதுக்கு முன்னால உள்ள வசனம் ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன் பார்த்தோம். அல்லாஹு தஆலாவை தான் வணங்கணும், அல்லாஹு தஆலாவிடம் தான் உதவி தேடணும். இதைத்தான் அல்லாஹ் இந்த சூறால விளங்கப்படுத்துற, அந்த வசனத்துல விளங்கப்படுத்துற. நான் சொல்லி இருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே, சூரத்துல் ஃபாத்திஹா
ரொம்ப ஆழமா படிக்க வேண்டிய ஒரு சூறா. ஆனாலும் நாங்க ஆழமா படிச்சுக்கிட்டு இருந்தா பல வருஷங்கள் போயிடும். எந்த அளவுக்கு அந்த ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் இந்த வசனத்துக்கு மாத்திரம் அல்லாமா இப்னுல் கையிம் அல் ஜௌசியா அல் ஹம்பலி ஒரு கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. மதாரிஜுஸ் சாலிகீன் பைன மனாசிலி ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். அந்த ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் என்கிறதுக்கு மட்டும் 100 விளக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. 100 படித்தம். 100ஐயும் பார்க்க போனா எவ்வளவு நாள் போகும்? ஆகையால ரொம்ப ஆழமானது. கடல் மாறி கடல் மாறி இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இந்த குர்ஆன் இறங்க இறங்க இறங்கிக் கொண்டே இருக்கலாம். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 5வது வசனம். 5வது வசனத்துல அல்லாஹ் ஒரு முக்கியமான துஆ ஒன்றை நமக்கு சொல்லித்தார். முக்கியமான துஆ, தொழுகையில நமக்கு கேட்குமாறு அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய ஒரு துஆ. ஒரு நாளைக்கு 17 தடம் அந்த துஆவை கேட்பதை ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த முஸ்லிமுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். அதான் என்ன துஆ? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினா எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ் எங்களுக்கு போட்ட ஆக பெரிய பிச். அல்லாஹ் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? நேரான வழியை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். இந்த ஹிதாயத் இருக்குதே, ஹிதாயத் நம்ம சொல்லுவோமே ஹிதாயத், நேரான வழி. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தொழுகையில கேட்குமாறு நம்மளுக்கு சொல்லி இருக்கிறானே, இது லேசான விடயம் அல்ல. அல்லாஹ் மேல் சத்தியமாக அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை, இந்த நேரான வழிய எந்த ரசூலுடைய கையிலையும் அல்லாஹ் கொடுக்கல, எந்த நபியுடைய கையிலையும் அல்லாஹ் கொடுக்கல, எந்த ஜின்னுடைய கையிலையும் அல்லாஹ் கொடுக்கல, எந்த மலக்குடைய கையிலையும் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் அவனிடத்தில மாத்திரம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பவர் தான் நேரான வழி, ஹிதாயத், இஸ்லாம். இதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் யாரை விரும்புறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சொல்றான், இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நபியே, நேரான வழி இது, இப்படி காட்டி கொடுக்க மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. இதான் இஸ்லாம், இதான் நேரான வழி, இப்படி சொல்லி மட்டும்தான் கொடுக்கலாம். ஆனா ஹிதாயத்தை நான் தான் கொடுக்கணும். அல்லாஹ் சொல்றேன். இதுக்கு ஆகப்பெரிய உதாரணம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் வளர்த்தவர் யார்? அபூ தாலிப். 8 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும். அப்ப எத்தனை வருஷம்? 42 வருஷமா? 42 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்களை இமை காப்பாற்றுவதை போல காப்பாற்றியவர். ஒரு தூசி ஒன்று வருது கண்ணுக்கு, இமைக்கு சொல்லணுமா காப்பாத்து காப்பாத்து? தூசி ஒன்று வந்தா இமை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா மூடிப்படுமா இல்லையா? இத போல தான் பெற்று வளர்த்து ஆளாக்கிய மகன் அலி, தான் பெத்த மகன் ஜாஃபர், தான் பெத்த மகன் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களையெல்லாம் தள்ளி வச்சிட்டு தண்ட தம்பியுடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பக்கத்துல போட்டு கொண்டு தூங்குவார். நபிக்கு என்ன போட்டவர்? தலைவாரியவர். முழு உலகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராக வந்த அந்த மக்காவும் ஒன்று திரண்டு என்ன சொன்னாங்க? முஹம்மது உங்களோட மகன், இவர் போற போக்கு சரியில்லை. அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா. நாங்க 313 கடவுளை வணங்குறோம். எங்க? கொழும்புல இல்ல, காபத்துல்லாஹ். காபா இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகா. முழு உலகத்திலேயும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக
மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் கட்டிய முதலாவது பள்ளிவாசல். நீங்க மினன் பள்ளியில 1,00,000 ரக்காத் தொழணும், அங்க 2 ரக்காத் தொழுகிற நன்மை உங்களுக்கு வேணுமாட்டா? கொழும்புல 1,00,000 ரக்காத் தொழும், அங்க 2 ரக்காத் தொழுகிற நன்மை உங்களுக்கு வேணுமாட்டா? அப்படியான இடத்துல 313 கடவுள்களை நாங்க வணங்குறோம் சிலைகளை வச்சு. அதுவும் எப்படி தவாஃப் செய்யற? நிர்வாணியா தொழுகிற எப்படி? وَمَا كَانَ صَلَاتُهُمْ عِندَ الْبَيْتِ إِلَّا مُكَاءً وَتَصْدِيًا. தொழுகிற எப்படி தெரியுமா? தக்பீரை கட்டிட்டு சீட்டி அடிக்கிற, விசில் அடிக்கிற, தக்பீரை கட்டிட்டு கை அடிக்கிற, கிளப் பண்ற, இதான் தொழுக. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு காபத்துல்லால இப்படி நடந்தா, காபத்துல்லா ஒழுவுமே, இந்த மினன் பள்ளியில யாராவது வந்து தக்பீரை கட்டிட்டு விசில் அடிச்சா அவர் கை கால் ஒழுங்கா திரும்பி போவார்? விடுவாங்களா? மினன் மஹல்லா ஆள் ஒன்று மையத்தா போவார், இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் இருப்பார். இவ்வளவு பயங்கரமாக நடந்த அந்த காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிட்டாங்க, நீங்க வணங்குறதெல்லாம் கடவுள் இல்ல, அல்லாஹ் அவன் மட்டும்தான் கடவுள். ஏத்துக்கொள்வானா? ஏத்துக்கொள்வானா? ஏத்துக்கொள்ளல. இவர் யார பாதுகாப்புல இருக்கிறார்? யார் இவரை வளர்க்கிறது? குறைஷி குலத்து தலைவர்கள் ஒருவர் அபூ தாலிப், கண்ணியமானவர். அவர பொறுப்புல இருக்கிறார், ஒன்றும் செய்யல. படையெடுத்து வாரான் காஃபிர் எல்லாம். சொல்றேன், உங்களோட மகன்கிட்ட சொல்லுங்க, அவர பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை என்ன? புதினமான கதையெல்லாம் சொல்றார். எங்கட கடவுளுக்கு எல்லாம் ஏசுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கடவுளுக்கும் ஏசல்ல, ஆனா அல்லாஹ் தான் கடவுள்ன்றாங்க. அதானே உண்மை. நீ எங்கட கடவுளை எல்லாம் உண்டாக்குறார், உண்டு சொல்றார். பல தெய்வங்களை நாங்க வணங்குறோம், மலை கொண்டு, மடுவு கொண்டு, தண்ணி கொண்டு, நெருப்பு கொண்டு, இப்படி எல்லாம் வணங்குறோம். அது மாத்திரம் இல்லை, இவருக்கு இன்னமோ தேவைப்படு. அவரை கூப்பிட்டு சொல்லுங்க, அவருக்கு பெண்கள் வேணுமா? மக்கால உள்ள அழகிகளை எல்லாம் நாங்க கல்யாணம் முடிச்சுட்டார். சரி, அவருக்கு பணம் வேணுமா? நாங்க மக்காலே அவரை ஆகப்பெரிய கோடீஸ்வரனாக மாத்துறோம். இல்லையா, அவருக்கு தலைமை பதவி வேணுமா? நாங்க அவரை மக்காவுடைய தலைவராக மாத்துறோம். ஆனா ஒன் கண்டிஷன் என்ன? இவர் இந்த இஸ்லாமிய தாவத்தை விடும், அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்க கூட. கூப்பிட்டார் அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹயாத்து சஹாபால எல்லாம் வருது. கூப்பிட்டு கேட்டார், மகன் என்ன வாப்பா இப்படி எல்லாம் சொல்ற? உனக்கு பொம்பளையில் தாராங்களாம், உன்னை தலைவராக்குறாங்களாம், உன்னை வந்து பணக்காரனா ஆக்குறாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவுக்கு அடிமையானவரா? சகோதரர்களே, துனியாவுக்கு அடிமை என்று அல்லாஹ் கிட்ட கேட்டது கேளுமே. அல்லாஹ் கேட்டானே, திருமிதியில வருது, ஜிபாலு திஹாமா, முழு மக்காவுடைய மலைகளையும் நான் தங்கமாக்கி தரவா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹெலிகாப்டரா காத்த அல்லாஹ்க்கு கொடுக்கலும்டா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட பெரிய எங்கட நபிக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். கேட்டான், வேணுமா? மக்கத்து மலையெல்லாம் தங்கமா வேணுமா? நாமண்டா, ஓ மக்கத்து மலையில மதீனத்து மலையும் சேர்த்துத்தா தங்கமா? அவால் பேராசை. மக்கால மலைகளை தவிர வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்களே? மக்காக்கு போனாக்க மக்கால எங்க பார்த்தாலும் மலை தானே இருக்கு. அதுல ஒரு மலை தங்கமானாலே ஸ்ரீலங்கா வாங்கிடலாம், ஸ்ரீலங்கா வாங்கிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யா ரப், வேணாம் யா அல்லாஹ். அந்த அலைஹிஸ்ஸலாம் பிறந்த காலம் எங்களை முன்னோக்கி வருது. வார மாசம் ரபியுல் அவ்வல், ஆரம்ப வசந்தம், இந்த உலகத்துக்கே வசந்தம் வந்த காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யா ரப், எனக்கு வேண்டாம், தங்கமலை எல்லாம் வேணாம். அஜூஉ யௌமா வஅஷ்பஉ யௌமா, நான் ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறேன் யா அல்லாஹ். எப்படியான வாழ்க்கை தெரியுமா? ஒரு நாள் நான் சாப்பிட்டா அடுத்த நாள் பசியில் இருக்கும். சொல்லுங்க பாப்போம், இதில் இருக்கிற யாராவது கையோசத்துங்க. பிறந்த நாள்ல இருந்து சாப்பாடு இல்லாம நான் பசியில் இருந்திருக்கேன், தண்ணி இல்லாம நான் பசியில் இருந்திருக்கேன். எங்கட தலைவர் பசியில் இருந்தா 2 மாசம். புகாரியுடைய ஹதீஸ். அந்த தலைவரை பத்தி விளங்குதில்லை. சஹீஹுல் புகாரி ஹதீஸ். 2 மாசம் சாப்பிட்டது என்ன தெரியுமா? ஈச்சம்பழமும் தண்ணீர்.
கொழும்புல நோம்பு துறக்க ஈச்சம்பழத்தை தண்ணியை மட்டும் கொடுத்து பாருங்களேன், உங்களோட வீட்டு பக்கம் வர மாட்டேன், பணக்காரன் இல்ல மிஸ்கீன் வர மாட்டேன். ஆனா அந்த தலைவர் சாப்பிட்டது ஈச்சம்பழமும் தண்ணியும். நினைச்சா தங்க கட்டில படுத்திருக்கலாம். ஏன்? இந்த ஹிதாயத் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம். துனியால ஒன்றும் வானாம், எந்த சமூகம் சந்தோஷமா வாழும். இங்க அல்ல, சொர்க்கத்துல, கியாமத்துல. அதான் இங்க மட்டும் இல்ல, அங்கேயும் எங்களுக்காக கவலைப்படுவோம் ஒரே ஒருவர், அவர்தான். உங்களோட மனைவியோ, உங்களோட பிள்ளைகளோ, உங்களோட தாயோ, தகப்பனோ, உங்களோட நண்பனோ, உங்களோட அம்பையாளுவா எவனும் வரமாட்டாங்க. அந்த தலைவர் மட்டும்தான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல சுஜூதுல ஆடுவார். அவர வாழ்க்கையை விட்டுறாதீங்க, அவருடைய சுன்னத்துகளை விட்டுறாதீங்க, அவர் மீது முகப்பத் வைங்க. ரபியுல் அவ்வல்ல மட்டுமல்ல, முழு வாழ்க்கையும் அந்த நாயகத்துடைய காதல் இந்த கல்புல நிறைஞ்சிருக்கும். சொன்னார், யா அல்லாஹ், ஒரு நாள் நான் பசியில் இருக்கணும், அடுத்த நாள் வயிறு நிரம்பும். நான் வயிறு நிரம்பினால் ஃபைதா ஷபித்து ஹமித்துக, வயிறு நிரம்பினா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். வைதா ஜுஅது, எனக்கு பசி வந்தால் ததர்ரஅது இலைக, யா அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தாண்டு உனக்கிட்ட கையேந்தி கேட்கும். மக்கா மலையெல்லாம் எனக்கு வான். அப்படியான தலைவரை வந்து நாங்க பணக்காரனாக்குறோம். பணமா? பெண்களா? மக்காவுடைய தலைமை பதவியா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணால் கண்ணீர் வடிகிறது. லௌதியதி ஷம்சு பியமீனி வல் கமரு ஃபீ யஸாரி மா தரக்து ஹாதத்தீன். நீங்க தலைமை பதவி அல்ல, தங்கத்தை அல்ல, என்னுடைய வலது கையில சூரியனை கொண்டு வச்சு இடது கையில சந்திரனை கொண்டு வச்சாலும் அல்லாஹ் ஒருவன் என்ற இந்த தாவாவை ஒரு நாளும் விட மாட்டேன். அபூ தாலிப் சொன்னார், உனக்கு நான் பொறுப்பு, நீ வேண்டிய மாதிரி இருக்கலாம், யாராலையும் ஒன்றும் செய்ய. இப்படி வளர்த்த பெரியப்பா கடைசி வரைக்கும் அல்லாஹ் அவர விஷயத்துல ஹிதாயத்தை நாடல்ல. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பெரியப்பாவோட இறக்கப்படாத அல்லாஹ் என்னோடையும் உங்களோட இறக்கப்பட்டிருக்கார். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யோசிச்சு பாருங்க, நபி அல்லாஹ்வுக்கு உலகத்தில் ஆக விருப்பம். அவர்களுடைய பேரை கூட சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் யா முஹம்மது என்று ஒரு இடத்துல காட்டுங்க பாப்போம், குர்ஆன்ல சொல்லல. யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர். ஒரு இடத்துல ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடல அல்லாஹ். ஆனா அவரை வளர்த்தவரோட அல்லாஹ் இறக்கப்படல, அவர்களை வளர்த்தவரோட அல்லாஹ் ஹிதாயத்தை நாடல்ல. சக்கராத், சக்கராத்துடைய நேரம், முழு மக்கத்து தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போடாது, பக்கத்துல உட்கார போடாது, அபூ ஜஹில் வந்துட்டான். இதுக்குத்தான் சொல்றோம், வாலிபர்கள் நான் குறிப்பா சொல்றேன், உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நல்லவனை மட்டும் கூட்டாளியா அடு, கெட்டவனை கூட்டாளியா அடுத்தாய் நீ நரகம் போறதுக்கு வேறொன்றும் தேவை. எவ்வளவு உயிருக்குயிரா பழகி இருந்தாலும் சரி, அவர் ட்ரக் மாறி வாராரா, தீன் பக்கம் வாராரா, அவரை சேர்த்துக்கோ. இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஹாதா ஃபிராகு பைனி வ பைனக், பிரிஞ்சிருங்க. கெட்ட நண்பன் உங்களை நரகவாதியாக்கோ. உலகத்துல வாழக்கூடிய நேரம் நீங்க பெரிய அவுலியாவாகாட்டியும் பரவாயில்ல, அவுலியாக்களை கூட்டாளியா வைங்க. நீங்க பெரிய அல்லாமா குள்ளியா காட்டி பரவாயில்ல, நல்லவர்களோட உலமாக்களோட உங்களோட தொடர்பை வைங்க. நீங்க தப்புவீங்க நல்லவர்களோட வாழ்ந்த உலகத்துல. பாவியோட சேர்ந்தீங்கன்னா மாட்டுவீங்க. யா லைதனி தகத்து மஅர் ரசூலி சபீலா. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை பின்பற்றி இருக்கலாமே, கியாமத்தில் அழுதுவேல. உலக சந்தர்ப்பம், தூள்காரன், குடுக்காரன், கஞ்சாக்காரன், ஐஸ்காரன், ஓப்பனா சொல்றேன்டா, பெத்த பலாத்தையும் எடுத்துறாதீங்க. உங்களை ஒரு நிமிஷம் போதும் அவன் உங்களை கெடுக்கிறது. மர ஆயுள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கு. கெட்ட நண்பன் கெட்ட பாம்பை விட மோசம். பார்சியில் சொல்லுவான்,
சகோதரர்களே, இப்ப சக்கராத்தில் இருக்கிறார். அபூ ஜஹில் உட்கார்ந்து இருக்கான். சொல்றான், அபூ தாலிப், மூதாதையர்களுடைய மார்க்கத்தை விட்டுடாத. சுருக்கமா சொல்ல போனா நரகம் போ, நரகம் போ, நரகம் போன்னு சொல்றது தானே அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. எவ்வளவு கவலை இருக்கும் கல்புல. யோசிச்சு பாரு. நாங்க வளர்த்த ஒரு கிளி, நாங்க வளர்த்த ஒரு கோழி, ஒரு புறா, ஒரு மிருகம், ஒரு பூனை பைத்தியம் எத்தனையோ பேருக்கு, ஒரு பெர்ஷியன் கெட் போய் ஒரு நெருப்புல விழுவு. நீங்க பாப்பீங்களா? கையை கட்டி பார்த்துட்டு இருப்பீங்களா? சரி, ரோட்டால போற ஒரு நாய் நெருப்புல விழுது, நாங்க பார்ப்போமா? அது நஜீஸான மிருகம். ஆனா நாங்க காப்பாத்துவோமா இல்லையா? 42 வருஷம் வளர்த்து ஆளாக்கிய பெரியப்பா ரெடியாகிறார் நெருப்புக்குள்ள போறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்பு எவ்வளவு பத்தி இருக்கு, எவ்வளவு கவலைப்பட்டிருப்பான். அழுகுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றும் சொல்லவானாம். புகாரில எல்லாம் வருது, எல்லா கிரந்தங்கள்லையும் வருது. பெரியப்பா, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க. அல்லாஹ்வை மட்டும் கடவுளா ஏற்றுக்கொள்ளுங்க. அதுவும் மறைவா சொல்லுங்க, சத்தமா சொல்ல தேவையில்லை. அந்த வார்த்தையை மட்டும் வைத்து நான் அல்லாஹ்விடம் உங்களுக்காக வாதாடுவேன். சொல்லுங்க அந்த வார்த்தையை மட்டும். கலிமா சொன்னா சக்கராத்தில கவிதை படிச்சார். وَلَقَدْ عَلِمْتُمْ بِأَنَّ دِينَ مُحَمَّدٍ خَيْرٌ مِنْ أَدْيَانِ الْبَرِّيَّةِ دِينًا لَوْلَا الْمَلَامَةُ وَحِذَارُ مَسَبَّةٍ لَوَجَدْتَنِي سَمْحًا بِذَاكَ مُبِينًا. சொன்னார், وَلَقَدْ عَلِمْتُ. உலமாக்கள் இருக்காங்க, கேட்டு பாருங்க. எனக்கு உறுதியா தெரியும். என்ன தெரியும்? எந்த சந்தேகமும் இல்லை முஹம்மத், எனக்கு கன்விக்ஷனா உறுதியாக தெரியும், உலகத்துல உண்மையான மார்க்கம் உன்னுடைய மார்க்கம் தெரியும். எத்தனையோ பேருக்கு தெரியும், யூதர்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாங்க அரபிக் பெறற்ற டிக்ஷனரி அல் முஞ்சித் அல் மாசிர், இப்ப நாங்க பெறற்ற அரபிக் டிக்ஷனரி முஸ்லீம் எழுதினது அல்ல, யூதன் எழுதினது. தெரியும் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் தான் தெரியும். ஆனா வரட்டு கௌரவம், பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், அல்லாஹ் உள்ளத்துல சீல் குத்திட்டான், வரையல, விளங்கி வேலல்ல, அல்லாஹ் பிச்சை போடும், அல்லாஹ் பிச்சை போடும். அல்லாஹ் போட்ட பிச்சை எனக்கும் உங்களுக்கும் இந்த ஹிதாயத், இந்த வசனத்தை விளங்கினா நாங்க எங்கேயோ போயிருவோம். சொன்னார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான மார்க்கம் உன்னுடைய மார்க்கம் நல்லா தெரியும். ஆனா லௌலல் மலாமது வஹிதாரு மஸப்பத்தின், நான் இப்ப கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று சொன்னால் சுத்தி இருக்கானே குறைஷி குலத்து காஃபிர்கள் தலைவர்கள், இவர்கள் எல்லாம் எனக்கு ஏசுவான், என்ன பழிப்பாங்க. மௌத்துக்கு பயந்து, மௌத்துக்கு பயந்து மூதாதையர்களுடைய மார்க்கத்தை விட்டுட்டான். நான் மௌத்தா போனதுக்கு பின்னால எனக்கு ஏசுவான். நீ மௌத்தா போனதுக்கு பின்னால உனக்கு ஏசினா என்ன, ஏசாட்டியன் ஏசுவான். அது மட்டும்தான், அந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் மட்டும்தான் எனக்கு தடை. இது மட்டும் இல்லண்டா முஹம்மத், நான் வந்து உண்ட காதுக்குள்ள சொல்ல தேவையில்ல மகன். லவஜத்தனி சம்ஹன் பிதாக முபீனா, சத்தமாகவே கலிமா சொல்லுவேன், லா இலாஹ இல்லல்லாஹ். சொல்லல, மௌத்தா போயிட்டார், மௌத்தாயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. என்ன செய்யலாம் சகோதரர்களே? ஒரே ஒரு வழி. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய எச்சில் பட்ட இடம் நரக நெருப்பு தீண்டார். எடுத்தாங்க எச்சிய. எவ்வளவு பவரான தலைவர் பாருங்க. எச்சி எடுத்தா அப்படியே உடம்பெல்லாம் துவைச்சாங்க. அல்லாஹ்க்கு தெரியுமே எல்லாம். சரியா பாதம் குதிகால் வரும் வரைக்கும் அல்லாஹ் பொறுத்திருந்தான். குதிகால் வந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தடுத்துட்டான். சொன்னாங்க, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. யாரை பார்த்து சொல்ற வார்த்தை? சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனாவை பார்த்து சொன்னான் அல்லாஹ், நபியே நீங்க விரும்புறாக்களுக்கெல்லாம் இந்த ஹிதாயத்தை கொடுக்கல. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா.
நான் யாரை விரும்புவேனோ அவர்களுக்குத்தான் ஹிதாயத் கிடைக்கும். அல்லாஹ் எங்களை விரும்பி இருக்கிறான். சகோதரர்களே, அல்லாவுக்கு நன்றி கெட்டத்தனமா உலகத்துல வாழப்பட, அல்லாவை ஏமாத்துற பேர்ல எங்களை நாங்களே ஏமாத்தப்பட, எங்களோட உயிர் போனாலும் இந்த மார்க்கத்தை இந்த குர்ஆனை விட்டுறப்பட. அல்லாஹ் எவ்வளவு பெரிய பிச்சை போட்டிருக்க. அழுதுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தடுத்துட்டார். குதிகால்ல எச்சில் படல்ல. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நரகவாதிக்கு கொடுக்கக்கூடிய ஆக குறைந்த தண்டனை என்ன தண்டனை? அது ஒரே ஒரு ஆளுக்கு தான். நரகத்துடைய ஆக குறைந்த தண்டனை ஒரே ஒருவர். யார் அவர்? அபூ தாலிப். என்ன தண்டனை? நெருப்பால அல்லாஹ் 2 செருப்பு போடுவான். நெருப்பால 2 செருப்பு. அந்த செருப்பை போட்டா மூளை கொதிச்சு பத்த ஆரம்பிக்கும். இது நரகத்துடைய ஆக குறைந்த தண்டனை. தாங்கேலுமா சகோதரர்களே மற்ற தண்டனைகளை? அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்து ஆளாக்கிய ஆசர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தவர் ஆசர். மகன் யாரு? அல்லாஹ்வுடைய நண்பன். வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. மகன் அல்லாஹ்வுடைய நண்பன். ஆனா வளர்த்த தந்தை எப்படியான ஆள் தெரியுமா? அவர்தான் சிலைகளை செய்து விற்பனை செய்பவர். எப்படி இருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? பெரிய பயான் பண்ணாங்க. எத்தனை வயசு? சின்ன வயசு. இதெல்லாம் வரலாறு பெருசு, நான் சுருக்கமா சொல்றேன். கெஞ்சினாங்க. அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் மரியம்ல, அல்லாஹ் சொல்றான், வذ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹீம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சித்தீகவர். என்ன சொன்னார் தெரியுமா? இத் கால லி அபீ, ஆஸர பார்த்து சொன்னார், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. கேட்கவும் முடியாத, பார்க்கவும் முடியாத, உங்களுக்கு எந்த பிரயோசனத்தையும் தராத இந்த சிலைகளை நீங்க ஏன் வணங்குறீங்க? எங்கட அந்நிய சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கா? யார்கிட்டையாவது இதை விளங்கப்படுத்தி இருப்போமா? நாங்கெல்லாம் பொறுப்புதாரிகள். சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அபதி இன்னி கத் ஜானி மினல் இல்மி மா லம் யஅதிக் ஃபத்தபிஅனி அஹ்திக ஸிராத்தன் ஸவிய்யா. யாரா? என்னுடைய பாப்பா, வளர்த்த தந்தையே ஆசரே, உங்களுக்கு கிடைக்காத அறிவு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான். என்ன அறிவு? நபித்துவத்துடைய அறிவு. என்ன பின்பற்றுங்க, நான் உங்களுக்கு நேரான வழியை காட்டுறேன். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, அல்லாஹ்வுக்கு மோசடி செய்தவன் ஷைத்தான். யா அபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மான், எனக்கு பயமா இருக்குது, உங்களுக்கு அல்லாஹ்வோட தண்டனை இறங்குமோன்னு பயமா இருக்குதேன். பெரிய ஷிர்க் நீங்க செய்றீங்க. ஃபதகூன லிஷ்ஷைத்தானி வலியா, நீங்க ஷைத்தான்ட கூட்டாளி ஆவீங்களோன்னு பயமா இருக்குது. இவ்வளோ பயானை கேட்டுட்டு வாப்பா சொன்னார், வளர்த்த தந்தை சொன்னார், அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹீம். இப்ராஹிம், காலங்காலமா நாங்க வணங்கி வந்த தெய்வங்களை நீ வெறுக்கிறியா, ஏசுறியா? லஇல்லம் தன்தஹி, இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை நீ மட்டும் விடவில்லை என்றால் லஅர்ஜு மன்னக், கல்லால அடித்து உன்னை கொலை செய்வேன். வாப்பாண்டும் பார்க்க மாட்டேன், வளர்த்தவர்ண்டும் பார்க்க மாட்டேன், உன்னை நான் கல்லால் அடிச்சு கொலை செய்வேன். வஹ்ஜுர்னி மலியா, எனக்கும் உனக்கும் இதுக்கு பின்னால உறவில்லை, எனக்கும் உனக்கும் உறவில்லை. அப்படியே குஃபுர்லே ஆசர் செத்துட்டார், இஸ்லாத்துக்கு வரல. ஆசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யார்? முத்தகல்லிமூன்கள் இடத்துல பெரிய இஹ்திலாஃப், அது பொதுமக்களாகி உங்களுக்கு தேவையில்லை, நான் விஷயத்தை சொல்றேன். இப்ப புகாரியில வருது, கியாமத்துடைய நாளையில
ஆசர் வருவாராம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி வருவார். உலகத்துல செலாக்களுக்கு ஞானம் பிறக்கிறல்ல, எவ்வளோ சொன்னாலும் வேறல்ல. ஞானம் எப்ப தெரியுமா பிறக்கிற? சக்கராத்துல மலக்குல் மௌத்த கண்டதுக்கு பின்னால்தான் ஞானம் பிறக்கு. அப்ப ஞானம் பிறந்து ஒரு பிரயோசனமும் இல்லை. உலகத்துல அல்லாஹ் அந்த சந்தர்ப்பம் வீணாக்கிடப்படாது. கியாமத்துடைய நாளையில மகனை தேடுறார். யாரு? ஆசர். தேடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு சொல்லுவாராம், இப்ராஹிம் அல் யௌம உதீஉக, உலகத்துல தான் நீ சொன்னதை நான் கேட்கல, இப்ப நான் நீ சொல்றத கேட்கிறேன். இப்ப நீ கேட்ட என்ன பிரயோசனம்? இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். உன்னுடைய தெய்வமாகி அல்லாஹ்வை நான் கடவுளா நம்புறேன். கொஞ்சம் அல்லாஹ்கிட்ட பேசி கொஞ்சம் ஏதாவது பார்த்து செய்யலாதா? இது என்ன உலகமா? ஒரு 10,000 20,000 தள்ளி, 1 லட்சத்தை 2 லட்சத்தை தள்ளி கேஸையே விரட்டி போட்டாச்சு. 50 கொலை 5 மாசத்துல ஆஜியார் வெளியில. உலகம் தானே. இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. அல்லாஹ் சொல்றான், உலகத்துல ஆடுங்க, நீங்கள் ஆடுங்க, ஆட்டம் போடுங்க. நான் ஒரு டேட் ஒன்று வச்சிருக்கேன். அங்க வந்து லா ஸுல்மல் யௌம், அணு அளவும் அநியாயம் நடக்காது. செய்த அவ்வளோத்தையும் அனுபவிக்கணும். இல்ல என்ன இருந்தாலும் வளர்த்தவரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்புல இரக்கம் வருமா இல்லையா? எப்படி வருவார்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முகமெல்லாம் கருப்பாகி முகமெல்லாம் புழுதி படிந்த நிலைமையில வருவார். அல்லாஹ் என்னையும் உங்களையும் காப்பாற்றும், முழு சமுதாயத்தையும் அல்லாஹ் காப்பாற்றும். இப்ப சொல்லுவாராம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் ஆசரை காப்பாத்து. என்ன இருந்தாலும் வளர்த்தவர், ஆளாக்கினவர். அல்லாஹ் சொல்லுவானாம், இப்ராஹிம் கொஞ்சம் காலுக்கு கீழே பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலுக்கு கீழே பார்ப்பாராம். ஆசர் கழுதை புலியாக மாற்றப்பட்டு நரகத்தில் விழுந்து கொண்டிருப்பார். கழுத புலிண்டா சில நேரம் கொழும்புல விளங்காது. கழுத புலிண்டா ஹைனா தெரியுமா? அதுக்கு தமிழ்ல சொல்ற கழுத புலி, இங்கிலீஷ்ல ஹைனான்னு சொல்ற, அரபியில லப என்று சொல்லுவாங்க. லப. இப்ப புகாரியுடைய ஆய்வாளர்கள், சஹீஹுல் புகாரிக்கு இன்டர்பிரிட்டேஷன் எழுதின உலமாக்கள் இந்த ஹதீஸை கொஞ்சம் தேடி பார்த்தாங்க. ஏன் இப்ப ஆசர அல்லாஹ் கழுத புலியாக மாத்தி நரகத்துல போடுவோம்? சும்மா தூக்கி போட்டிருக்கலாம். சரி, நாயாக, பன்றியாக, குரங்காக மாத்திருக்கலாம். ஒரு புதுனமான மிருகம் கழுத புலி. எந்த அளவுக்கு புதுனமான மிருகம் என்றா, அல்லாமா தமீரி அவர் ஒரு விலங்கியல் ஆய்வாளர். அவங்க ஒரு கிதாப் ஒன்று எழுதி இருக்கிறாங்க, ஹயாத்துல் ஹயவான் அல் குப்ரா. அதாவது விலங்குகள், மிருகங்கள் சம்பந்தமான ஒரு என்சைக்ளோபீடியா. அதுல கழுத புலியை பத்தி எழுதுறார். இதொன்றும் ஜாயிர் அலியுடைய சொந்த கருத்து இல்ல, கிதாபுல உள்ளதை நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், குழம்பவான் உலமாக்கள் எழுதினத்தை எத்தி வைக்கிறதா. நாங்க இந்த பெரிய ஆய்வாளர்கள் இல்லை, நாங்க ஆராய்ச்சி செஞ்சு சொல்றது. இந்த காலத்துல யாரும் அப்படி இல்லை, எல்லாம் எங்களுக்கு தெளிவா சொல்லி தந்துட்டாங்க. இப்ப ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா இந்த கழுத புலி இருக்குதானே, இது ஒரு புதினமான மிருகம். எந்த அளவுக்கு புதினம்ண்டா, ஒரு வருஷம் ஆணாக இருக்குமாம், ஒரு வருஷம் பெண்ணாக இருக்கும். ஆணாக இருக்கக்கூடிய நேரத்துல ஆம்பளோட வேலை, பெண்ணாக இருக்கும் போது மாதவிடாயும் வருமாம், அதுக்கு குட்டியும் போடும். ஆனா எழுதுறாங்க, மிருகங்களே மின் அஹ்மகில் ஹயவானாத், ஆக மோட்டுத்தனமான மிருகம் தானா இந்த கழுத புலி. ஏன்? சிங்கம் விரட்டி வந்தா ஒரு மான் என்ன செய்யும்? கொடுமா இல்லை. இவர் என்ன தெரியுமா செய்வாராம்? இவர் உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொள்வார். உட்கார்ந்து கண்ணை மூடுவாராம். வார சிங்கம் லேசா பிடிச்சிட்டு போயிட்டு. அப்ப உலமாக்கள் எழுதுறாங்க, ஆசர் நீ வளர்த்த மகன், நீ வளர்த்த ஆளாக்கிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர். ஆனால் அல்லாஹ்வுடைய நண்பரை உன்னுடைய குடும்பத்துக்குள் வைத்துக் கொண்டு உனக்கு இந்த இஸ்லாம் விளங்கல் என்றா, உன்னை போல மடத்தனமானால் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. அதுதான் அல்லாஹ் அவரை கழுத புலியாக மாத்தி நரகத்துல தூக்கி போடுவான்.